Hi, welcome back to the channel Colors World. பால் பவுடர் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாலில் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டி விழாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடியில் வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அடியில் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம நெய் தடவுறோம். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் வந்து சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸு வந்து இது மேலே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் போட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.